Now we can calculating the belt width. So in the belt width எப்படி நம்ம calculate பண்ண போறோம்னா it depends on the design power divided by load rating factor into number of plies. இந்த design power வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம் calculation of design power in terms of kilowatts னு calculate பண்ணி வச்சிருக்கோம் step 2 ல. So அதோட answer divided by previous நம்ம calculate பண்ணி வச்சிருக்கீங்களா load rating correction factor னு சொல்லிட்டு அந்த வேல்யூ. இந்த number of plies மட்டும் நம்ம எப்படி calculate பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா it is depends on the value. நம்ம small pulley diameter நான் சொல்லியிருந்தேன் இல்லீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 55 கிடைச்சிருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இங்க எல்லாத்துலயுமே ஸ்டாண்டர்ட் என்னதா இருக்கு 50 50 தான் இருக்கு. இங்க 50 க்கு அப்புறம் 63. இங்க 50 க்கு அப்புறம் 63. சோ 5th playing போகும்போது ஆப்ஷனே இல்ல. சோ either you can choose either 3 play or 4 play. ஏன்னா அதுக்கு அடுத்து என்ன இருக்கு 55 is not there. In addition to that we can take the 63. This is one option from 3 plays. அதே parallel 4 play நீங்க பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது 50 க்கு அடுத்து 63 தான் இருக்கு. either நான் 3 play எடுத்தாலும் எனக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது as well as 4 play எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. சோ among the 3 or 4 plays இந்த ரெண்டுல நாம ஏதாவது எடுத்து இந்த width of the belt ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we are getting the belt width. ஓகேங்களா. இந்த நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து it is depends on small pulley diameter. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கால்குலேட் பண்ணிருப்போம் இல்லீங்களா. சோ அத டிபெண்ட்ஸ் பண்ணி நாம இந்த வேல்யூ வந்து எடுக்கணும். இந்த வேல்யூ வந்து எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படினு பார்த்தோம்னா PSG ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்ல பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 7.52 ல we are getting. ஓகேங்களா. இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா? No. Shall we go with the next one? Yes. Once we can calculating the belt of the width, after go with the pulley width. ஓகேங்களா. சோ பேசிக் கண்டுபிடிச்சாச்சு. parallelly pulley width நாம கண்டுபிடிக்கணும். சோ இந்த pulley width நாம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படினு பார்த்தோம்னா இதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு டேபிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த டேபிள்ஸ்ல இருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ்க்கும் நாம கண்டுபிடிச்ச வேல்யூக்கும் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா அதே எடுத்துக்கலாம். or otherwise we can adding the another critical level. இப்போ இதுக்கு சொன்னேன் இல்லையா 55 தான் நமக்கு வேல்யூஸ் இருக்கு அப்படினா 55 is not there. We can directly take as a 63 mm. That's why we are taking the pulley width also. After that we can calculating the length of the belt. So ஜெனரலா பார்த்தோம்னா நமக்கு பெல்ட்ல ரெண்டு வகையில நான் சொல்லுவோம். ஒன்னு வந்து ஓபன் பெல்ட், இன்னொரு வந்து க்ளோஸ்ட் பெல்ட் ஆர் கிளாஸ் பெல்ட் னு சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் மோ? What is the difference between open belt and a cross belt? So open belt ன்றது ஈக்குவல் லைன்ல இருக்கும், கிராஸ் பெல்ட் ன்றது கிராஸ் செக்ஷன்ல இருக்கு. நீங்க சொன்னது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சோ இப்போ டிரைவர்ல இருந்து டிரைவருக்கு டைரக்ட்டா ஒரு பவர் போகுது அப்படினா டைரக்ட் ஃபீட்பேக் அப்படினா நமக்கு வந்து ஓபன் பெல்ட் னு சொல்லுவோம். இதே க்ளோஸ்ட் லூப்னா மெக்கானிசம் இஸ் தேர் பட் கம்யூனிகேஷன் இஸ் டிஃபரண்ட். இன்டு மார்க் சிம்பல்ல வரும். ஓகேங்களா. அப்ப இந்த ஃபீட்பேக் நமக்கு கொடுக்கிறது it will take time. அதுதான். சோ எந்தெந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் பெல்ட் யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த இடத்துல ஸ்மால் பெல்ட் யூஸ் பண்றதா ஐடியா இருக்கா? சோ whenever they are need, நான் இப்போ ஒரு டிசைன் பண்றேன், எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ல நான் ஒரு ஃபிளாட் பெல்ட் வந்து டிசைன் பண்றேன் அப்படின்னா என்னோட டேஸ்டுக்கு நான் ஓபன் பெல்ட் போடணும் கிராஸ் பெல்ட் போடணும்ங்கறது என்னோட கன்ஸ்ட்ரெயின்ட் பொறுத்து. சோ டிபெண்டிங் ஆன் தி அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி that can be vary. சோ இந்த ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா சேம் ஃபார்முலா. ஓபன் பெல்ட் is equal to 2 into C. What is mean by C? Center distance plus pi by 2 plus capital D plus small d. What is capital D plus small d? Pulley large diameter, small pulley diameter. ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் capital D minus small d the whole square divided by 4C. This is for an open belt. அப்படியே கிராஸ் பெல்ட் பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்றீங்களா லாஸ்ட் டைம்ல மைனஸ் பிளஸ் அந்த சைன் மட்டும் தான் சேஞ்சஸ் சார். லுக் அட் தட். இங்க 2C காமனா இருக்கு, pi by 2 காமனா இருக்கு, d plus d காமனா இருக்கு. லாஸ்ட் டைம்ல வரக்கூடிய d minus d க்கு பதிலா இங்க d plus d போறோம். அவ்வளவுதான். மத்தபடி எல்லாமே வந்து என்னதா இருக்கு சேமா தான் இருக்கு. சோ இந்த ஃபார்முலாவை நீங்க பைகாட் பண்ணனும் அவசியம் கிடையாது. It is also available in our PSG standard data book page number of 7.53. அதுல இது நமக்கு எந்த ஓபன் பெல்ட்டா கிராஸ் பெல்ட்டா அப்படிங்கறத பார்த்துட்டு we can choose it. ஓகேங்களா. இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஒரு 1000 கொடுத்திருக்காங்க. சோ அதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் பாராமீட்டர்ஸ்க்கு எடுக்கணும். 2 into C னா 2 into 1000 2000 அப்படிங்கிறது ஒரு டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்க சைன் பிளஸ் இண்டிகேஷன் இருக்கா. சோ அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2 இண்டிகேஷன்ஸ் போடணும். இப்போ கேபிட்டல் D plus small d. இப்போ 1000 இது ஒரு 500 னா 1500. pi by 2 க்கு என்ன ஆன்சர் வருதோ அது into the 1500 போட்டு ஒரு வேல்யூ வெச்சுக்கணும். அடுத்து large pulley diameter minus smaller diameter squared divided by 4C. அப்ப என்ன ஆகும் 1000 minus 500. சோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 500 தான் வரும். 500 ஸ்கொயர் பண்ணா 25000 வரும். 25000 divided by 4 into C.
அதை போட்டோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். ஃபைனலா எங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் எல்லாம் இருக்கு, எல்லாமே பிளஸ்ன்னு இருக்கு. சோ அப்ப எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா we are getting the value in terms of EMF. ஏதாவது டவுட் இருக்கா? How to calculating the length of belt? Okay, thank you.